மச்சி என் தஞ்சை காலேஜ் உனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தா எத்தனாச்சுடா? அப்போ இன்னைக்கு எம்ஓபி. ஓகே மச்சி. மச்சி 5 பொண்ணு சூப்பர்ரா. என் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் லைக்கு கமெண்ட் கொடுத்துருக்க எல்லா பொண்ணும் எம்ஓபி தான்டா. கன்ஃபார்ம்னு கேட்டால் ரிக்வெஸ்ட் கொடுக்காத, வெறும் போக் மட்டும் பண்ணு. ஏய் மச்சி மச்சி, இந்த பொண்ணு பாரு, நல்லா இருக்கால? டேய் ஆரோ கலரு, இன்னைக்கு இது போதும், இல்லைன்னா அந்த மார்க் பையன் சும்மா இருக்க மாட்டான். சரி மச்சி, சரி வா போலாம். போலாம். ரெக்வஸ்ட் கொடுக்குறதுல இவ்வளோ இருக்கா? எங்கடா அவன்? வாங்கண்ணா உட்காருங்க, இந்த பக்கத்தில் போயிருக்கான், வந்துடுவான். அப்புறம் லைஃப்பில் எப்படி போகுது? எனக்கு போகிறது இருக்கட்டும், அவனுக்கு என்ன போகுது? ஏடா கேட்குற? எல்லாம் என் ஒன்று தான். ஒரே மேட்ரை வேறு வேறு மாடுலேஷனில் பேசுகிறான். ஒரு பொண்ணுக்கிட்ட பேசுகிறானா இல்லை 10 பொண்ணுக்கிட்ட பேசுகிறான்னு தெரியல. என்கிட்ட பூரா பேசுகிறான். மொத்தத்தில் என்னை தூங்க விட மாட்டான். அவன் ஏன்னா அவனை மட்டமாக பண்ணுறான். ஏய் நிறுத்துற. அவனுக்கு என்ன நடந்தது தெரியுமா? அவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியுமா? உங்கள் அண்ணன் எந்த பொண்ணுக்கிட்டையும் சாதாரணமாக பேச மாட்டான். ஆனால் அவனும் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினான். அவள் தான் மதுமிதா. அவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. அவள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் அவனாலேயே முடியல, லவ்வை சொல்லிட்டான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்ன? ஐ லவ் யூ. திடீர்னு சொல்கிறேன், கொஞ்சம்
பதில் சொல்ல 3 நாள் ஆச்சு. அந்த 3 நாளும் அவன் எப்படி இருந்தான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அவன் எப்படி லவ் பண்ணா தெரியுமா? ஹலோ, ஹாஃப் வந்துடுறேம்மா, வந்துடுறேன். திரும்பி கால் பண்ணு. பாய். பாய். டேய் என்னடா அழுவுற? அவ முத விட்டு போகிறாள், அதான் ஒரு மாதிரி இருக்கு. டேய் 10 நாளில் வரப்போறா. சில்லோட் மச்சான், போன உடனே உனக்கு ஃபோன் பண்ண போறா. வா போலாம். சரி போலாம். ஹாப்பி பர்த்டே மச்சி. தேங்க்ஸ்டா. என்ன மச்சான், அப்புறம் நாளைக்கு சரக்கு? நாளைக்கு பேசலாம்டா. ஏய் என்னடா, நாளைக்கு உன் பர்த்டே, ஒரு சரக்கு இருக்கு எதுவும் இல்லையா? நாளைக்கு பேசலாம்டா. ஏய் என்னடா இப்படி சொல்ற மச்சான், எதனா பார்த்து உஷார் பண்றா. இந்த மயிறு நாளைக்கு பேச சொல்கிறேன். ஃபோனை வை. காதலிக்கும் போது தன்னோட காதலி தன்னோட பிறந்த நாளுக்கு 12 மணிக்கு கரெக்டாக விஷ் பண்ணணும்னு எல்லாரும் ஆசைப்படுவாங்க. ஆனால் மதுமிதா அது கூட பண்ணலை. மறுநாள் தான் பார்த்து உங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொன்னான். ஆனால் உங்கள் அண்ணன் அவள் விஷ் பண்ணலான்ற கோவத்தை விட அவள் விஷ் பண்ணிட்டான்ற சந்தோஷம்தான் அதிகமாக இருந்துச்சு. கால் பண்ணு, வீட்டுக்கு போய்ட. பாய். பாய். ஏய் என்னடா ஆச்சு, ஒரு மாதிரியா இருக்கா? ம் என்னடா என்ன கேட்ட? ஏய் என்னாச்சு, சரியில்லையே. மது கால் பண்ணலையா என்ன? ஆமாண்டா. அவள் வீட்டில் என்ன பிஸியாக இருந்துருப்பாடா, அதான் மறந்துருப்பா. அவளே கால் பண்ணுவா, சும்மா சும்மா ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. சரி வா போகலாம். மச்சான் அவள் ஃபோன் ஆஃப்ல இருக்குடா. என்னடா என்ன சொன்ன? அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குடா. சார்ஜ் போட மறந்துருப்பா. ஏய் இப்போவும் அவள் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல தானே இருக்கு. இன்னுமா சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு? அவள் ஃபோனை மட்டும் என்றைக்குமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சதே இல்லைடா. வீட்டில் என்ன வேலையாக இருந்திருப்பா, அதான் சார்ஜ் போட மறந்துருப்பா. டேய் அவள் நம்பர் நாட் இன் யூஸ்னு வருதுடா. ஒருவேளை என்ன பிரச்சனையாக இருக்குமோ? அப்படியே சொல்கிற. அவள் வீட்டுக்கு போய் பார்த்துடலாமா? டேய் வேணாண்டா, அங்கே என்ன பிரச்சனையே தெரியல. ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுவோம், வேணா அப்புறம் போகலாம்.
சிவா, டேய் சிவா, இங்கே பாடுறா. என்னடா இது? யார் இன்விடேஷன்? யார் இன்விடேஷன் இது? மதுவோட மேரேஜ் இன்விடேஷன்டா. அப்பவே நினச்சேன்டா உங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கும்னு. அதான் வீட்டில் போய் அப்ளை பார்க்கலாம்னு சொன்னேன்ல. இப்போ ஒன்று கெட்டு போல. பாப்பா பார்க்கலாம். டேய், மேரேஜ் போனதே அவன் மேலே தான்டா. என்னடா சொல்ற? ஆமாம் மச்சான், அவ உன்னை ஏமாத்திட்டாடா. என்னை ஏமாத்திட்டான்னு சொல்கிறியா? ஆமாண்டா. யவனி, அவனை தான் தேடிட்டு இருக்கேன். பார்த்தோன்னே நானே ஃபோன் பண்ணுறேன். ஓகே, பாய். இங்கே என்னடா பண்ணுற? வர வீட்டுக்கு போகலாம். நீ போடா, நான் கூட கழிச்சு வரேன். என்னடா நினச்சிட்டு இருக்க? கடைசி வரைக்கும் இப்படியே இருந்தலாம்ண்ணா. இல்லைடா, சாகலான்னு இருக்கேன். என்னால் இருக்க முடியலடா. பைத்திய மாதிரி பேசாதடா. ஏமாத்த நான் சாவன்றியே. உங்கள் அம்மா, உங்கள் அப்பா, தம்பி எங்கெல்லாம் நினச்சி பார்த்தியாடா? எங்கெல்லாம் விட்டு போயிடுவேடா. சொல்டா. ராஜா, என்னால் அவளை மறக்க முடியலடா. சத்தியமா முடியலடா. இவச்சி அன்னைக்கு என்னடா சொன்னேன்? இந்த ஜென்மத்தில் அதுவும் பிஸ்னஸ் மேனா, நம்பர் 1 பிஸ்னஸ் மேனாக இருக்குன்னு சொன்னேன். அதான்டா உன் எய்மு. இது இல்லைடா. அவன் நார்மலாக இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆச்சு. டேய், நீ ஏன்டா அழுகுற?
எங்கள் அண்ணனை அவ்வளோ கஷ்டப்படுத்தினா இப்போ பேசுகிறான பொண்ணுங்கிட்ட அது ஜஸ்ட் டாக்கிங் மட்டும்தான், வேற எதுவும் தப்பான நினைத்தலாம் இல்லை. மன்னிச்சிருண்ணா. ஏய், உன் அண்ணனுக்கு பிரச்சனையே அவன் சின்ன வயசுலேருந்து எந்த பொண்ணோட பேசி பழகலடா, அதான். ஏய் எப்போ வந்த? இப்போதான்டா 10 நிமிஷம் தான் ஆச்சு. சரி வா, டைம் லேட் ஆச்சு, வா. டேய், லவ் மட்டும் பண்ணிடாத. யாரு? நானா? பண்ண மாட்டேன். जैसे तुम्हारा बाजार में बड़ा क्या नहीं? கண்ட கண்ட கருமத்தெல்லாம் வாயில போட்டு துப்பி துப்பி ஊரே நாசம் செய்றீங்களேடா. உங்க வீட்டை தான் செய்வியாடா? ஏய் சும்மா நித்துவா நீ. ஆ சும்மா அச்சி நகரா அச்சா கொண்டு போல இந்த குமார் மேல கேவசல நீ. ஆ ஏறா வேண்டா வா நீ. எந்த ஏரியாடா நீ? என்னவா தும்புறா பொண்ணு வந்தா சீன் ஆயிட்டோன்றா. போமா போ. எந்த ஏரியா சொல்றா? ஏய் போன்றல்ல. எந்த ஏரியாடா நீ? கோ ஓமா. Father was searching you. Go Mata. Okay, I am going. Father was searching me. Bye. இதை விட்டு ஆண்டி பூஞ்சில் முடிக்க போதே நினச்சேன் நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் நடக்கணும். என்னப்பா வெளுத்து வாங்கிட்டு போல? சும்மா இருடா நீ வேற. என்னடா பார்க்குற? மச்சான், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, அட்லீஸ்ட் ஒரு தந்தூரி கூட இல்லடா. ஏய் இது பீஸா கடைடா. ஓ, நீ எப்போ மச்சான் பீஸாலாம் சாப்பிட ஆரம்பிச்ச? சிவா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. பீஸா சரியா வேலை இல்லை. ஆளாளுக்கு முறைகிறீங்க. சிவா, உனக்கே தெரியும் என்கிட்ட நீ எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல, எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம். நானும் அப்படித்தான். அதனால தான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் சிவா. எனக்கும் தான். அம்மாக்கு அப்புறம் ஒரு பொண்ணை பிடிக்கும்னா அது நீ மட்டும்தான். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? பைத்தியமா உனக்கு? நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும்தான். என் ஃப்ரெண்டை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்னை பற்றி தெரியல உனக்கு? பின்னாடி பேசுகிற. இல்லைப்பா, இது வரைக்கும் உன் மேலே அந்த மாதிரி எண்ணம் வந்ததில்லை. இனிமே வரலாம்ல. நான் உன்னை கட்டாயப்படுத்தல. உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். சாரி. ஹலோ யாமினி, எங்கே பாருங்க? நீ பேசவே வேணாம்னு சொன்னா இப்போ இவனே கால் பண்ணி வர சொல்கிறான். சீக்கிரம் வா. ம் வா. என்னடா இது, 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா இல்லை மறந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்களா? ஒன்றுமே புரியலையே.
ஹலோ ஹலோ யாமினி எங்கே பாருங்க பார்க்கல என்ன பார்க்கல? எக்ஸாமில் வீட்டில் படிக்க போர் அடிச்சது அதான் வந்து ஓ அப்படியா? மவுண்ட் ரோடு வரைக்கும் போகணும், வண்டி தெரியா? வந்து எடுத்துகிட்டு போ. சரி வரேன். ஓகே. ஹாய்ப்பா. ஹாய். என்ன இந்த வாட்டி நான் என்ன பேசுனதுண்ணா? கீ ஆ இந்தா. சரி, ஒரு 1 ஹவரில் வந்துடுவேன். ராஜா ம் சிவா வரானா? இல்லை, சிவா பிஸ்னஸ் மேன் வெளியே போயிருக்கான், நான் மட்டும் தான் போகிறேன். பை. என்ன சிவாவை மறக்கல போலையே. யாமினி நீ இன்னும் போகலையா? போகணும். நீ என்ன ரொம்ப டல்லாக இருக்க? முன்ன மாதிரி எதுவும் எங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன்ற. என்ன ஷேர் பண்ணிக்க சொல்கிறேன்? நான் டல்லாக இருக்கிறது காரணமாக இருக்க உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணுறது? யாரு, சிவாவா? மன்னிச்சிடுடா, நான் ஏதோ சிவா தப்பு பண்ண மாதிரி அவனை போய் குறை சொல்லிட்டேன். அவன் தான் லவ் வேண்டாங்க. நீ ஏன் அவனை நினச்சி கஷ்டப்பட்டு இருக்க? நான் அவனை லவ் பண்ணேன்னு சொல்கிறேன், நான் அவனை காதலிக்கிறேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? அவனுக்கு என் மேலே காதல் வரலன்றதுக்காக அவன் மேலே நான் வச்ச காதல் எப்படி மறக்க முடியும்? சாகுற வரைக்கும் நானே நினச்சாலும் என்னால் அதை மறக்க முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு அவனே நினச்சிட்டு இருக்க போகிற? தெரியல, ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான்னு நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்லைனாலும் அவன் கூட இருந்த நாட்களை திரும்ப திரும்ப நினச்சி சந்தோஷப்பட்டுப்பேன். சிவா லவ் பண்ண பொண்ணுன்னா தப்பாக இருக்கலாம், ஆனால் சிவா லவ் பண்ண பொண்ணு சரியான. இப்போ தான் அவன் லைஃப்பில் எல்லாம் சரியாக நடந்துட்டு வருது. உங்கள் கல்யாணமும் நடக்கும், கவலைப்படாத. ஹலோ, ரிசல்ட்ஸ் பார்த்துட்டமா? மார்க்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோ. யாடா மார்க் சொன்ன? யாமினிக்கு. ம் சரி, நான் வந்துட்டு ஒன்று கேட்பேன், பதில் சொல்லுவியா? கேளு. யாமினி மேலே இன்னும் காதல் இல்லை? சொல்டா. தேவையில்லாத விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டதுக்கு இன்னும் பதிலே வரல. இப்போ யாரையும் லவ் பண்ணுறதா இல்லை. அப்போ ஃப்யூச்சரில் லவ் பண்ணுற ஐடியா இருக்கோ? ஆ, எப்பயும் யாரையும் லவ் பண்ணுறதா இல்லை. அப்போ கல்யாணமாக பண்ணிக்க மாட்டேன் என்ன? அது பண்ணிப்பேன், ஏதோ அப்பா அம்மா சந்தோஷத்துக்காக. அப்போ கூட நான் சந்தோஷமாக இருப்பேனான்னு தெரியல. செருப்பால் அடிப்பேன் நாயே. உன்னை பற்றி நல்லா புரிஞ்சவ உன்னையே நினச்சிட்டு இருக்கா யாமினி. அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். சரி, போன வருஷம் இதே மாதிரி தான் அவகிட்ட நம்ம பேச வேணான்னு சொன்னேன். அப்புறம் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உன்னை என் லைஃப்லேருந்து இழக்க முடியல, நம்ம ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படி சொன்னியே. அது பேர் என்ன, லவ் தானே? இதே மாதிரி தான் 2 மாதம் பார்க்காம பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் உன்னாலேயே முடியல, அவளுக்கு கால் பண்ணி ரெஸ்டாரண்ட் வர சொல்லி பார்த்து பேசினேன். அதுக்கு பேர் என்ன, லவ் தானே? டேய் மச்சான் ப்ளீஸ்டா, அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஃபஸ்ட்டு தப்பான பொண்ணை லவ் பண்ணி தப்பு பண்ணேன், இப்போ இந்த பொண்ணை மிஸ் பண்ணி தப்பு பண்ணிடாதடா. நான் எவ்வளோ சொல்லி கேட்க மாட்டேன்ல நீ. உண்மையான கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா, அப்புறம் இஷ்டம். பயமாக இருக்குடா. என்ன பயமாக இருக்கு, மறுபடியும் லவ் பண்ணி தோத்துருமான்னு. டேய், அவனை காதலிக்கிறாடா, நல்ல ஃப்ரெண்டும் கூடடா. மதுமிதா மாதிரி உன்னை கஷ்டப்படுத்த மாட்டாடா. தெரியும்டா, இருந்தாலும் ஒரு பயம்.
எல்லாரும் சொல்லுவாங்க ஆம்பளைங்களுக்கு கல் மாதிரி மனசு, பொண்ணுங்களுக்கு மென்மையான மனசு. அது உண்மை இல்லைடா. அதுவும் இந்த காதல் காதலிக்க பொண்ணு அவனுக்கு இல்லைன்ற போது மனசு வலிக்கும், அப்படியே சாகலான்னு தோணும். அதை அனுபவிச்சிருக்கேன், உனக்கே தெரியும். அந்த மாதிரி மறுபடியும் ஆயிடுவோம் பயம். அவ்வளோதான். மச்சான், நான் இப்பவும் சொல்கிறேன், அவள் உனக்குனே பிறந்தவடா. அதனால தான் எவ்வளோ பிரச்சனை வந்தோம் நீங்கள் கூட ஒன்றா இருக்கீங்களா? அப்போ நீ அவளை லவ் பண்ணுறதானே? ஆமாம். அப்புறம் அழைக்க போடா, லவ் சொல்கிறா. சரி மச்சி. ஹாய். என்ன வீட்டில் பிஸி போல? இல்லையே, லேட்டாக வந்த மாதிரி இருக்கு. நான் கரெக்டாக தான் வந்திருக்கேன், நீ தான் சீக்கிரம் வந்துட்ட. ம், அப்படியா? ஆமாம், சரி உட்காரலாம். எம்பி ரிசல்ட் வந்திருக்குமே. ம், வந்துடுச்சு. நீ தானே பார்த்து சொன்ன? ஆமாம்ல, மறந்துட்டேன். சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சிவா, உனக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் பொய் சொல்லாத. என்கிட்ட நீ இப்படி பேச மாட்டியே. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? என் மேலே காதல் வர்றதுக்கு உனக்கு எவ்வளோ நாள் ஆச்சா? காதல் எப்போயே வந்துருச்சு, பையன் நீ தான் போச்சு. என்ன பயம் உனக்கு? நான் திரும்பவும் தோத்துறணும் பயம். இனிமேல் நீ என்னைக்குமே தோக்க மாட்டேன். இந்த வாரம் ஸ்டார் கப்புள்ஸில் பார்க்க போகிற கப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் பெரிய புரட்சி பண்ணவங்க. அவங்க தான் நம்ம திரு சிவா சவுந்தரபாண்டியன் மற்றும் அவங்க மனைவி திருமதி யாமினி சிவா. உங்கள் திருமணம் காதல் திருமணம் தானே? முதல்ல இவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான். அப்புறம் தான் எனக்கு இவங்க மேலே காதல் வந்தது. ஓ நைஸ். ஃப்ரெண்ட்ஸ் கம் லவர்ஸா? நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம் லவர்ஸ் இல்லை, எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, நல்ல விஷயம் கெட்ட விஷயம் எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டார். உங்களுக்கு காலேஜ் டேஸில் ஏதாச்சும் லவ் ப்ரொபோசல்ஸ் வந்திருக்கா? இவங்களை தவிர இந்த முகத்தை பார்த்து யாரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணது கிடையாது. ஆனால் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், ஆனால் அவங்களுக்கு என்ன பிடிக்கல.
வரைக்குமே அதான் பெஸ்ட். ஒரே மேட்ச்ல பேசணும் மொத்தத்தில் நைட்டு பூரா தூங்கணும். ரூல் சொல்லி ஆக்சன் சொல்லுவா டக்கு பத்திரமா ஆயிடுதுல அவுட் ஆஃப் அவுட் ஆஃப் சாரா வரலையா சிரிக்கிறீங்க நல்ல வேகமாடி சத்தம் கேட்கணும்.